எல்லோருக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் ஆண்டின் கடைசியான நாணய கொள்கை சுழற்சிக்கு வந்தடைந்துள்ளோம். அதாவது நேற்று பல முக்கியமான அபிவிருத்திகள் முக்கியமான மேம்பாடுகளும் அறிவித்தல்களையும் நாணய கொள்கை சபை அறிவித்தது. அதாவது இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்று நடைபெற்ற அதன் கூட்டத்தில் 2024 நவம்பர் 27 அதாவது இன்று முதல் ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறிமுறையை நடைமுறைப்படுத்த தீர்மானித்தது. இது தொடர்பில் மத்திய வங்கி அதன் இரட்டை கொள்கை வட்டி வீத பொறிமுறையிலிருந்து ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறிமுறை ஒன்றிற்கு நகர்ந்தது. இதற்கமைய மத்திய வங்கி அதன் நாணய கொள்கை நிலைப்பாட்டினை சமிக்ஞை செய்வதற்கும் தொழிற்படுத்துவதற்குமான பிரதான நாணய கொள்கை கருவியாக ஓரிரவு கொள்கை வீதத்தை தொழிற்படுத்த உள்ளது. இன்று முதல் இந்த ஓரிரவு கொள்கை வீதத்தை தற்போது 8% நிர்ணயிக்க நாணய சபை தீர்மானித்துள்ளது. அறிவிக்கப்படும் ஓரிரவு வீதத்தில் இல்லாவிடில் அதன் அண்மையில் சராசரி நிறைவேற்றப்பட்ட அழைப்பு பண வீதத்தை, அதாவது நாம் ஆங்கிலத்தில் கூறுகின்ற ஆவரேஜ் வெயிட்டட் கால் மணி ரேட்டை பேண மத்திய வங்கி இலக்கிடும். இது தொடர்பில் மேலும் துணைநில் வசதிகளுக்கு பிரயோகிக்கப்படுகின்ற வீதங்களான துணைநில் வைப்பு வசதி வீதம் மற்றும் துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் என்பன மத்திய வங்கியுடனான ஓரிரவு கொடுக்கல் வாங்கல்களில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு தொடர்ந்தும் கிடைப்பனவாக காணப்பட்டு 50 அடிப்படை புள்ளிகளுக்கு மேலாகவும் அல்லாட்ட கீழாகவும் கொண்ட இடைவெளி ஒன்றுடன் ஓரிரவு கொள்கை வீதம் இணைக்கப்படும். மேலும் ஒற்றை கொள்கை வட்டி வீத பொறிமுறைக்கான இம்மாற்றலுடன் துணைநில் வைப்பு வசதி வீதம் மற்றும் துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதம் என்பன மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதங்களாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. நேற்றைய கூட்டத்தில் முக்கியமாக நாணய கொள்கை சபையானது நாணய கொள்கை நிலைப்பாட்டினை மேலும் தளர்த்த தீர்மானித்தது. அதாவது இந்த புதிய ஓரிரவு கொள்கை வீதத்தை 8% நிர்ணயித்தது. இது 50% அடிப்படை புள்ளி 50 அடிப்படை புள்ளி குறைப்பை செயற்படுத்துகின்றது. அத்துடன் நியதி ஒதுக்கு விகிதமானது 2% மாற்றமின்றி காணப்பட்டது. இந்த நாணய கொள்கை நிலைப்பாட்டின் தளர்த்தலின் பின்னணியில் சில முக்கிய காரணிகளை சபை கருத்தில் கொண்டது. அதாவது அடிப்படை பணவீக்க அழுத்தங்கள் மற்றும் பணவீக்க எதிர்பார்க்கைகள் என்பவற்றின் மேலதிக மிதமடைதலுடன் அண்மைய காலத்தில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க ஆழமான பணச்சுருக்க நிலைமைகள், வெளிநாட்டு துறையில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க சிறந்த அபிவிருத்திகள் மற்றும் சந்தை கடன் வழங்கல் வீதங்களில் குறைவொன்றிற்கான இடைவெளி போதுமான அளவு காணப்படாமை என்பவை சில முக்கிய காரணிகளாக காணப்பட்டன. தொடர்ந்து பார்க்கின்ற போது மின்சார தீர்வைகள் மற்றும் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் என்பவற்றிற்கான முன்னைய கீழ்நோக்கிய திருத்தங்கள் மற்றும் மிதமடைந்த கேள்வி அழுத்தங்களுக்கு மத்தியில் தளம்பலடையும் உணவு விலைகளும் மெதுவடைந்து காணப்பட்டதினால் பணவீக்கத்தின் பாரிய அளவிலான மிதமடைதலுக்கு உந்தும் காரணிகளாக காணப்பட்டன. முதன்மை பணவீக்கமானது எதிர்வருகின்ற மாதங்களில் முன்னர் அறிவு செய்யப்பட்டதிலும் பார்க்க தாழ்ந்த அளவிலான மட்டங்களில் தொடர்ந்தும் எதிர்மறையாக காணப்படும் என அண்மைய அறிவுகள் வெளிப்படுத்துகின்றன. இருப்பினும் பணவீக்கமானது பொருத்தமான கொள்கை சீராக்கங்களினால் ஆதரவளிக்கப்பட்டு நடுத்தர காலத்தில் 2025 அதாவது அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து நேர்மறையாக திரும்பியதுடன் நடுத்தர காலத்தில் 5% இலக்கினை கொண்ட இலக்கிடப்பட்ட மட்டத்தினை நோக்கி படிப்படியாக ஒருங்கிணைந்து காணப்படும் என எதிர்பார்க்கின்றோம். உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளில் தொடர்ச்சியான மேம்பாடு ஆண்டின் இதுவரை காலப்பகுதியில் அவதானிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 2024 இந்த ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 4.5 முதல் 5% எல்லைக்குள் காணப்படும் என நாம் அறிவு செய்கிறோம். அத்துடன் தளர்வான நாணய கொள்கை நிலைப்பாட்டிற்கு பதிலிறுத்தும் வகையில் காலப்போக்கில் வீழ்ச்சியடைந்த சந்தை வட்டி வீதங்கள் பரந்த அளவில் உறுதி நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. குறைவடைந்த சந்தை கடன் வழங்கல் வட்டி வீதங்களினால் ஆதரவளிக்கப்பட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் மூலம் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட கொடுகடன் 2024 மே தொடக்கம் தொடர்ந்தும் குறிப்பிடத்தக்க அளவு விரிவடைந்து காணப்பட்டது. தனியார் துறைக்கான கொடுகடன் தொடர்பிலான 2024 3ஆம் காலாண்டிற்கான துறைசார் தரவுகள் சகல முக்கிய பொருளாதார துறைகளிலும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சியினை காண்பிக்கின்றன.
ஏற்றுமதி வருவாய்களுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி செலவினத்தில் ஏற்பட்ட பாரிய அளவிலான விரிவாக்கமானது 2023 அதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 2024 செப்டம்பரில் முடிவடைகின்ற அந்த 9 மாத காலப்பகுதியில் வணிக பொருள் வர்த்தக பற்றாக்குறை விரிவடைவதற்கு உந்துதல் அளித்தது. இருப்பினும் இக்கால பகுதியில் சுற்றுலாத்துறை மற்றும் தொழிலாளர் பணவனுப்பல்கள் என்பவற்றில் இருந்தான வருவாய்களில் ஏற்பட்ட மேம்பாடுகள் வெளிநாட்டுத்துறை கணக்கிற்கு நேர்மறையாக பங்களித்தன. உள்நாட்டு சந்தையிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவிலான வெளிநாட்டு செலாவணியை மத்திய வங்கி கொள்வனவு செய்த காரணத்தினால் மொத்த அலுவல்சார் ஒதுக்குகள் 2024 அக்டோபர் இறுதியில் உள்ளவாறு ஐக்கிய அமெரிக்க டாலர் 6.5 பில்லியனாக காணப்பட்டது. இதே காலப்பகுதியில் இலங்கை ரூபாயானது ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக ஏறத்தாழ 11%, அதாவது இந்நாள் வரைக்குமான காலப்பகுதியில் 11% கொண்ட ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியிலான உயர்வடைதல் ஒன்றினை பதிவு செய்தது. பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதிய வசதி நிகழ்ச்சி திட்டத்தின் தொடர்ச்சி, படுகடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் எதிர்பார்க்கப்படும் இறுதிப்படுத்தல் மற்றும் பல்புடை மற்றும் இருப்புடை அபிவிருத்தி பங்காளர்களிடமிருந்தான தொடர்ச்சியான நிதியியல் ஆதரவு என்பன வெளிநாட்டுத்துறையின் தாக்குப்பிடிக்கக்கூடிய தன்மை மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கை என்பவற்றினை மேலும் மேம்படுத்தும் என எண்ணுகிறோம். இதுவரையான காலப்பகுதியில் பின்பற்றப்பட்ட தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வழிமுறைகளின் பெறுபேறுகளில் சபை திருப்தி அடைகின்ற அதேவேளை பணச்சுருக்க சூழல் ஒன்றிற்கு மத்தியில் சந்தை கடன் வழங்கல் வட்டி வீதங்களை தற்போதைய மட்டங்களில் உறுதி நிலைப்படுத்துவதானது மேலதிக கொள்கை தளர்வினை கவனமாக செயற்படுத்துவதற்கான வாய்ப்பினை மத்திய வங்கிக்கு அளிக்கின்றது என கூறியது. இது கேள்வியினை தூண்டி உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைக்கு ஆதரவளித்து பணவீக்கமானது நடுத்தர காலத்தில் அதன் இலக்கினை நோக்கி மீள் திரும்புவதற்கு துணை புரியக்கூடும் எனவும் சபை தனது கருத்தினை பதிவு செய்தது. நன்றி.